ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சாம்சங் M31s ஓட ஃபுல் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல உள்ள டீடைல்ஸ் அண்ட் ஸ்பெசிபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கறத செட் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து யூடியூப்ல போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட ஜெனரலான சில இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பார்த்தலாம். இந்த மொபைலோட ப்ராசஸர் பாத்தீங்கன்னா சாம்சங் Exynos 9 Octo 9611 இதுல வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ப்ராசஸர் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் RAM பாத்தீங்கன்னா 6GB இதுல வந்து RAM வந்து கொடுத்திருக்காங்க. கேமிங்லாம் விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 128GB வரைக்கும் இதுல வந்து ஸ்டோரேஜ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அப் டு பாத்தீங்கன்னா இதுல வந்து 512GB வரைக்கும் உங்களால இதுல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேமராவோட மெகா பிக்சல் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த பேக்ல பாத்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.5 inches HD டிஸ்பிளே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து அந்த மொபைலோட பிராண்ட் பாத்தீங்கன்னா சாம்சங் இதுல வந்து பிராண்ட் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. மாடல் பாத்தீங்கன்னா Galaxy M31s இதுல வந்து மாடல் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா Android V10Q இதுல வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த கஸ்டம் UI பாத்தீங்கன்னா சாம்சங் One UI இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பிங்கர் பிரிண்ட் சென்சார் இதுல வந்து அவைலபிளா இருக்குன்னு இதுல வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குயிக் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதுல வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 6000 mAh இதுல வந்து பேட்டரி கெபாசிட்டி இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த குயிக் சார்ஜிங் சப்போர்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப் டு 25 வாட்ஸ் வரைக்கும் இதுல இருக்குன்னு இதுல வந்து சொல்லிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஆர் ரீப்ளேசபிள் இதுல வந்து கிடையாதுன்னு இதுல வந்து சொல்லிருக்காங்க. USB Type C வந்து இந்த மொபைல் வந்து அவைலபிளா இருக்குன்னு இதுல வந்து சொல்லிருக்காங்க. இந்த மொபைலோட கேமரா செட்டப் பாத்தீங்கன்னா இதுல வந்து சிங்கிள் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஆட்டோ ஃபிளாஷும் இதுல வந்து அவைலபிளா இருக்குன்னு இதுல வந்து சொல்லிருக்காங்க. பிசிக்கல் அப்பேச்சர் பாத்தீங்கன்னா f1.8 இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிளாஷ் பாத்தீங்கன்னா LED ஃபிளாஷும் இதுல வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அடுத்தது இமேஜ் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 9000x7000 பிக்சல்ஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் கன்வென்டேஷன் iOS கண்ட்ரோல் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஷூட்டிங் மோட்ஸ் பாத்தீங்கன்னா அதுல கண்டினியூ ஷூட்டிங் மோடு, ஹை டைனமிக் மோடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் மோடு இது மாதிரிலாம் வந்து கொடுத்திருக்காங்க. கேமராவோட ஃபெதர்ஸ் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூமிங் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஆட்டோ ஃபிளாஷ், ஃபேஸ் டிடெக்டிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டச் டு ஃபோக்கஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட் கேமராவோட சில செட்டப்ஸ் பார்த்தரலாம். இதுல கேமராவோட செட்டப் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் 2.2 பிரைமரி கேமரான்னு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. பிசிக்கல் அப்பேச்சர் பாத்தீங்கன்னா f2.2 இதுல வந்து கொடுத்திருக்காங்க. மொபைலோட ஸ்கிரீன் சைஸ் பாத்தீங்கன்னா 6.5 inches இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது 16.51 சென்டிமீட்டர் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080x2340 பிக்சல்ஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. மொபைல்ல பாத்தீங்கன்னா பஞ்சுவல் டிஸ்பிளே இதுல வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அடுத்த பிக்சல் டென்சிட்டி பாத்தீங்கன்னா 396 ppi இதுல வந்து பிக்சல் டென்சிட்டி இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா டிஸ்பிளே டைப் பாத்தீங்கன்னா சூப்பர் அமோல்டு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. டச் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா கெபாசிட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன், அதுக்கப்புறம் மல்டி டச்சும் இதுல வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. செட் பாத்தீங்கன்னா இதுல வந்து சாம்சங் Exynos 9 Octo 9611 இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Octo கோர் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா 64 பைட் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. கிராபிக்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து Moblie G72 MP3 இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கரும் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அடுத்தது ஆடியோ ஜாக் பாத்தீங்கன்னா 3.5 மில்லிமீட்டர் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது மொபைலோட கலர்ஸ் அவைலபிள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பிளாக்கும் ப்ளூலையும் வந்து இந்த மொபைல்ஸ் வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு பார்த்து இந்த மொபைல் ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, இப்பவே கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து யூடியூப்ல போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.